அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பை பறிப்பதை நிறுத்துங்கள் என்று இந்தியாவை குறிவைத்து அமெரிக்க அதிபரின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 50% வரி விதித்ததை அடுத்து ரஷ்யா மற்றும் சீனா உடனான நெருக்கத்தை இந்தியா அதிகரித்து வருகிறது. இந்தியாவின் நட்புறவை கெடுத்துக் கொள்வது ட்ரம்ப் அரசின் தோல்வி என்று சர்வதேச ஊடகங்கள் கருத்து தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இந்தியாவையும் பிரதமர் மோடியையும் பாராட்டும் வகையில் அதிபர் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த நேர்மறையான கருத்துக்கு பிரதமர் மோடி வரவேற்பு தெரிவித்தார். இந்நிலையில் ட்ரம்பின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ இந்தியாவை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் சனிக்கிழமை அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ரஷ்யாவின் லாபத்துக்காக மட்டுமே அந்நாட்டிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கி வருவதாக கூறியுள்ளார். மேலும் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பதற்கு முன்பு வரை அந்நாட்டிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் அதிகளவில் வாங்கியது இல்லை எனவும் இந்திய அரசு ஒரு தரப்புக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உக்ரைன் மக்களை கொலை செய்வதையும் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பை பறிப்பதையும் நிறுத்துங்கள் என்று இந்தியாவை குறிவைத்து பீட்டர் நவரோ குற்றம் சாட்டியுள்ளார்.